ஹாய். என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ எதை பற்றி போஸ்ட் பண்ணலான்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு ரீசெண்டாக தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜூன் 22, 2025. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 10, 2025. இன்னியோட நாளில் இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ யூடியூப் மானிட்டைசேஷனில் அப்டேட் வந்திருக்கு. ஜூலை 15க்கு மேலே ஏதோ வந்திருக்குன்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வீடியோஸு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்புகிறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஆக்சுவலி யூடியூப்குள்ளே இப்போ தான் நான் என்ட்ராயிருக்கேன். இன்னும் 1 month கூட ஆகலை நான் யூடியூப்குள்ளே வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் எனக்கு யூடியூபோட ஸ்ட்ராட்டஜிஸு டெக்னிக்ஸு எதுவுமே எனக்கு கரெக்டாக தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு புதுசாக அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லும்போது சின்னதாக ஒரு பயம் உள்ள ஷிவரிங்காக தான் இருக்குது. என்னடா இது, ஸ்கூல் படிக்கும் போதும் ஒழுங்காக படிக்கல, காலேஜ் படிக்கும் போதும் ஒழுங்காக படிக்கல, வேலைக்கு போனோம், வேலை நமக்கு அட்ஜஸ்ட் ஆகலை, 8 மணி நேரம் உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல, இங்கேருந்து வீட்டில் கிளம்பி காலைல எழுந்திரிச்சி ரெடி ஆகி டிஃபன் பண்ணி போனோம், அதுவும் சரியாக வரல. ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்களோ என்ன யோசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். லைக் நீங்கள் ஸ்கூல் லைஃப்பில் லைக் எல்கேஜி யூகேஜி, சில பேர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாம், என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் படித்து லைஃப்பில் வரும்போது உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் ஒரு டேலண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த பொண்ணுங்களுக்கு இந்த டான்ஸ் ஆடுறது, இந்த மெஹந்தி போடுறது, இந்த ரங்கோலி போடுறது, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இந்த ஸ்போர்ட்ஸு, ரன்னிங் ரேஸு, பேட்மிண்டனு, கொக்கோ, கபடின்ட்டு இந்த பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பசங்களுக்கும் அதே மாதிரி தான். லைக் படிப்பில் என்னெல்லாம் இல்லைனாலும் லைக் கிரிக்கெட் ஆடுறதுல, லைக் ட்ராயிங்கில், லைக் ஸ்விம்மிங்கில், இந்த மாதிரி பெயிண்டிங்கில், இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும். ஆனால் நான் எனக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம்லேருந்து நான் எதில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி எப்படின்னா, அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜுக்கு அனுப்புனாங்க, காலேஜுக்கு போனேன். காலேஜ் முடிஞ்சோடனே ஏதாச்சும் வேலைக்கு போக சாமின்னாங்க, ஏதோ ஒரு வேலை கிடச்சிச்சு போனேன். அப்புறம் கல்யாணம், ஆஸ் யூஷுவல் கல்யாணம் 24 வயசு ஆனவுடனே வீட்டில் எல்லாம் தெரியும்ல, ஆஸ் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்துட்டு லைக் டிகிரி முடித்தோடனே பொண்ணுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ வரன் கிடைக்கணும் தான் சாமியை வேண்டிப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, லைக் இவ்வளோ இப்போ எனக்கு 26 ஏஜ் ஆகுது. இந்த 26 இயர்ஸில் உங்ககிட்ட இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் என்னம்மா, உனக்கு என்ன இது இருக்குது, உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, உனக்கு என்ன தெரியும், என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சால் ஒழுங்காக படிக்கவும் மாட்டேன், ஒரு கோலம் போட வராது, ஒரு ரன்னிங் ரேஸ் கிடையாது. இன்னொன்று சொல்கிற கேளுங்க, லைக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே வருவோம். லைக் 10th சொல்ல முடியாது, 9th வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். லைக் இந்த ஆனுவல் டே, கல்ச்சரல்ஸ் டே, ஏதாச்சும் டே வந்தால் எல்லாம் ஸ்டேஜ் ஏறி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. லைக் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமுக்கு சின்ன சின்ன டான்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபேர்வெல் டே, ஃப்ரெஷர்ஸ் டே, ஆனுவல் டே, இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் யாராச்சும் ஒருத்தராச்சும் ஸ்டேஜ் ஏறி ஏதாச்சும் ஒரு டான்ஸுன்ற பேரில் ஏதாச்சும் தமதுனி ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க. தாம் தடிக்கிற, தோம் தடிக்கிற ஏதாச்சும் பண்ணி போயிருப்பீங்க ஸ்டேஜ் மேலே. ஆனால் இது வரைக்கும் ஸ்டேஜ் ஒரு இடுப்பை கூட ஆட்டாத நான் லைக் என்ன சொல்ல வரேன்னா, லைக் டான்ஸ் கிடையாது, ஒரு மெஹந்தி போட வராது, ஒரு ரங்கோலி போட வராது, எதுவுமே இல்லை. இவ்வளோ நாள் நான் யோசித்தேன், நமக்குன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியோ இல்லை நமக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட்டோ எதுவுமே கிடையாது. கொஞ்சம் தொணன்னு பேசுவேன்னு எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் வாயாடின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு வாழ்க்கை நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இப்படி தான் ஒரு 26 வயசு வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வேலைக்கு போகும்போது தான் யோசித்தேன், லைக் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பெங்களூரு. ஸோ நான் ஜஸ்ட் பிறந்ததெல்லாம் வந்து சேலமில். இங்கே வந்து நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். அம்மா, நான், தங்கச்சி, நாங்கள் 3 பேர் வந்து இங்கே பெங்களூர்லேயே செட்டில் ஆகிட்டோம். ஸோ அப்போலேருந்து அம்மா தான் நம்மளெல்லாம் டேக் கேர் பண்ணிவிட்டு எல்லாம் வளர்த்துனாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே கஷ்டத்துலேருந்து எல்லாம் வளர்ந்து வந்தோம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கணும். அப்படி இல்லை, எனக்கு அது இத்தனை வயசாயும் ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்லி மொக்க போட்டுட்ருக்கேன்னா, இப்போ ரீசெண்டாக வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, வேலைக்கு போயிருந்தேன் பேங்கிங் ஃபீல்டில் தான். ஸோ அது வந்துட்டு வேலை வந்துட்டு எப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஜாப் வந்துட்டு 9 to 5 இருக்கும், 9 to 6 இருக்கும், இல்லை 10 to 6 இருக்கும், இல்லை 10 to 5 இருக்கும். மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம், 8 hours ஜாபுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த 8 hours ஜாபுக்கு போகிறதுக்கு எல்லா ஒர்க்கிங் உமன் ஆகட்டும், ஒர்க்கிங் மென் ஆகட்டும், யாரே ஆகட்டும், ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தரும் 8 மணி நேரம் மட்டும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. 8 மணி நேரம் அங்கே போய் வேலை செய்யணுன்னே வீடு சீக்கிரமாக விடணுன்னா என்ன பண்ணணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும். சீக்கிரமாக எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு அடித்து பிடிச்சி பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போகலாம், பைக்கில் போகிறவங்க பைக்கில் போகலாம், நடந்து போகிறவங்களும் இருக்காங்க இந்த காலத்தில், வேலைக்கு நடந்து போகிறவங்களும் நடந்து போகலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, லைக் 8 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோன்றது 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும்.
ஆனால் அந்த 8 மணி நேரம் நாம் அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணால் நம்ம பர்சனல் லைஃப்பில் இருந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் செலவழிச்சிருப்போம். ரிட்டன் அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போதும் அவ்வளோதான். ஏறின உடனே பஸ்ல எல்லாம் சீட் கிடைக்காது, நின்றுக்கிட்டே போகணும். நீ பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, டிக்கெட் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, நீ காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தாலும் சரி, பஸ்ஸில் இடம் இருந்துச்சுன்னா நில்லு. இல்லைப்பா எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற பஸ் தான் வேணும், என்னாலலாம் நின்றுட்டு போக முடியாது, நான் ஜம்முன்னு உக்காந்துட்டு போகிறேன்னா 10 பஸ்ஸு போனதுக்கப்புறம் 11ஆவதா பஸ் வரும்ல, அதில் தான் நம்ம ஏற முடியும். ஸோ போய் வேலைக்கு போகிற பஸ்ஸில் போகிறோன்னா கூட உட்கார நமக்கு சீட் கிடைக்காது. ரிட்டர்ன் சாயங்காலம் வரும்போது அப்படான்ட்டு இருக்கும், அக்கடா சாமி சிவனேன்ட்டு இருக்கும். அப்போவும் வரும்போது பஸ்ஸில் நமக்கு இடம் இருக்காது, சீட் இருக்காது, நின்றுக்கிட்டே தான் வரணும். இல்லை எனக்கு எதுக்கு இந்த பஸ்ஸு, சொந்தமாக என்கிட்ட பைக் இருக்குது, நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன்ப்பா ஜம்முன்னுனாலும் எந்த ஊரில் ஆனாலும் டிராஃபிக் இருக்கவே செய்யும். இல்லாத இடமே இல்லை. பெங்களூருன்ட்டு இல்லை, சென்னைன்ட்டு இல்லை, ஹைதராபாத் எதுன்ட்டு இல்லை, எல்லா பக்கமும் டிராஃபிக் இருக்கும். இல்லைப்பா எங்கள் ஊரில் டிராஃபிக் இல்லை, நீ என்னவா இப்படி சொல்கிற நீன்னு நீங்கள் சொல்லலாம். டிராஃபிக் இல்லை சரி ஓகே, ஆனால் நீங்கள் வண்டியில் போயிட்டு வர்றது சேஃப்டியா? இந்த காலத்தில் நடந்து போனாலும் சேஃப்டி இல்லை. யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இல்லை வண்டியில் போகிறதுனால தான் பிரச்சனைமா, நீ பஸ்ஸில் போகிற உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்ட்டுலாம் இல்லை. ஸோ நம்ம லைஃப்பை எப்படி நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோன்னா, லைக் சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், மறுபடியும் சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். ஸோ மாதம் ஆனால் இந்த தேதி சேலரி வருதா, அந்த நாளுக்காக எதிர்பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம். ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு யோசிச்சுட்டு தான் நான் சரி எதுவுமே நமக்குன்ட்டு ஒரு டேலண்ட் இல்லைன்ட்டு தெரியாமல் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செஞ்சேன். அது என்னென்னா சொன்னேன், இப்போ தான் ஜூன் 22 2025 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 133 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஒரு 22 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது, என்ன பண்ணுன்ற மைண்ட் எனக்கும் இல்லை சுத்தமாக. லைக் குக்கிங்கா இல்லைன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், உட்காந்து இதுதான் பண்ணணுன்ட்டு. சில பேர் மைண்ட் ஃபிக்ஸிங்கோடு தான் உள்ளே வராங்க. ஸோ நான் ரொம்ப யோசித்தேன், நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த ஃபீல்டில் வந்துட்டு, என்ன கொடுக்க முடியும் நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷன்னு சொசைட்டிக்குன்ட்டு நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே மைண்டு ஓடலை. சரி இப்போதைக்கு என்ன நம்ம பார்க்குறோம் கேட்குற விஷயத்த நம்ம செய்வோம், அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஹிடன் டேலண்ட்டு வீடியோ டே பை டே வெளியில் வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் இதை செய்ய ஆரம்பித்தேன். இவ்வளோ குப்பையை நான் கிளறி இப்போ என்ன சொல்ல வந்துட்டுருக்கேன்னா, சின்ன வயசுலேருந்தா ஒன்றுமே ஒழுங்காக உருப்படியாக எதுவுமே அமையலையே. சரி இப்போது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒரு மாதம் கூட ஆகலை. இந்த ஜூலை 22 வந்தான்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆக போகுது. ஓகேங்களா, இதில் நம்ம பெரிய விஷயம் இருக்குது, 1 மந்த் ஆக போகுதுன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே காதில் கேட்குற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ஜூலை 15க்கு அப்புறம் மானிட்டைசேஷன் கிடையாது, ப்ளஸ் சேனல் இந்த மாதிரி ஆக போகுது, அந்த மாதிரின்ட்டு இப்போ ரீசெண்டாக அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. யூடியூப் பார்ட்னர் பர்ஃபார்மன்ஸ் என்னமோ YPPO ஏதோ வருது. இதெல்லாம் கேட்டால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை எதுக்குமே நான் லாய்க்கு இல்லாமல் போயிட்டேன்னா, இல்லை நான் ஆரம்பித்ததுனால தான் இப்படி ஆச்சா, இத்தனை நாள் நடக்காதது திடீர்னுட்டு என்னடா யூடியூப்ல இருந்து இப்படி ஒரு அப்டேட்டுன்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. இல்லை நான் ஆரம்பித்த டைம் இப்படியா இல்லைன்னு என்னன்னு தெரியல. என்னோட இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் திறமை எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப யோசிச்சிட்டேன், இவ்வளோ நாள் வரைக்கும் ஏதாச்சும் இருக்கா கண்டுபிடிக்கலாம். மேந்தி போடலாம், மேந்தி போட்டு அது ஒரு கரிக்குலர், அதுவும் வரல ஒழுங்காக. கோலம் போடலான்னாலும் கோலமும் கிறுக்க முடியல. சமையலும் ஓரளவுக்கு தான் சமைப்பேன். டு பி ஃப்ராங்க் ஓரளவுக்கு தான் சமைப்பேன். சாப்பிட்லாம், பசிக்கு சாப்பிட்லாம், ருசிக்கு சாப்பிட முடியாது. என்னோட சாப்பாடு நானே சொல்கிறேன், என்னால் சாப்பிடவே முடியாது. ஓகேவா, இப்படி இருக்கையில் யூடியூப்லேருந்து இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னதுக்கு இந்த இப்போ க்ரியேட் பண்ண யூடியூபர்ஸ் எல்லாம் அதை எப்படி இன்டேக் பண்ணுறாங்களோ எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் எனக்கு இது டைஜஷன் பண்ணவே முடியல, அச்சோன்ட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் டிகிரி முடிச்சு ஆக்சுவலி நான் டிகிரி முடிச்சது 2020 லாக்டவுன் கொரோனா டைமில் தான். ஸோ கொரோனா டைமில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லாமல் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் டிகிரி முடித்ததுக்கப்புறம் லைக் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வரவும் லேட் ஆச்சு. 2-3 எக்ஸாம் எல்லாம் 5th 6th செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் லைக் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நாங்கள் எழுத முடியல. லைக் 2020 டிகிரி மார்ச் ஏப்ரலில் முடிக்க வேண்டியது நாங்கள் நவம்பர் டிசம்பரில் முடித்தோம். லைக் 6 மந்த் அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வேலை தேடுறது எவ்வளோ கஷ்டம் லாக்டவுன் டைமில். அதுவும் ஃப்ரெஷருன்னு வார்த்தைக்கு ஆதல விழுந்தாலே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கம்பெனி டோரை. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சி பிடிச்சி ஒரு வேலைக்கு போனாலும் அங்கேயும் ஒத்துக்காமல் 1 மாதத்தில் 2 மாதத்தில் வீட்டுக்கு ஓடி வந்துடுது. லைக் 10 days போய் செஞ்சு கொடுக்குறது,
பொது சேவை மாதிரி. இன்னென்ன சேலரி வர ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மேனேஜர் ஏதோ சொல்லிட்டாங்க, என்னால் அங்கே போக முடியல, அப்படி ஓடி வந்துடுறது. ஸோ இது எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங் யாருக்குமே ஒரு 2-3 வேலை செட் ஆகாது. டிகிரி முடித்தோடனே ஃப்ரெஷராக போகிறவங்களால ஒரு இடத்துல மைண்ட் ஃபிக்ஸிங்காக பண்ண முடியாது. பண்ணியிருக்கிறவங்க இருக்கீங்க, கிரேட், ஹேண்ட்ஸ் ஆஃப். பட் சில பேர் இருப்பாங்க அவங்களால முடியாது. அப்போ தான் எஜுகேஷன் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்க படித்த படிப்பே வேறு, பட் வெளியில் சொசைட்டியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு சின்னதாக ஃபோட்டோ பிரிண்டிங் ஆல்பம் கம்பெனி, இப்போ நம்ம மேரேஜ் ஆல்பம்ஸ் ஃபோட்டோலாம் பிரிண்ட் பண்ணோம், அதில் சிஸ்டம் ஆப்ரேட்டராக ஒரு வேலை கிடச்சிச்சு. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு லைக் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். 11,000 சேலரி இருந்துச்சு, 9.5 9,000 கைக்கு வரும். டிகிரி முடிச்சுட்டு லைக் ப்ரைவேட் காலேஜஸில் தான் படித்தேன் பியூலேருந்து. ஸோ ஃபீஸ் எல்லாம் கட்டும்போது கட்டாக கட்டியிருப்போம். கையில் சம்பளம் வாங்கும்போது சில்லறையாக கையில் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வாங்கினது இப்படி போயிடும், எப்படி போச்சுன்னு கூட தெரியல. ஸோ இப்படி 9,000 வாங்கி 1.5 வருஷம் அப்படியே வேலை செஞ்சேன். வேலை செய்யும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக வேலைக்கு போனால் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. நாம் ஏதோ வேறு கிரகத்துலேருந்து வந்த மாதிரி, அவங்க தான் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த மாதிரி சீனியர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு வேலை சொல்லி கொடுக்கவும் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகலாக இருக்கும். வேலை அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு, இல்லை அவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு அந்த வேலை செய்கிறதுக்குள்ளே ஒரு 6 மாதமானா தேவை. சரௌண்டிங் நம்ம சீனியர்ஸ் கிட்டலாம் நம்ம பேசி நம்மளை அவங்க இன்வால்வ் பண்ணிவிட்டு, லைக் சாப்பிட போகும்போது வாமான்னு கூப்பிட்றது, டீ காஃபி பிரேக்லாம் ஒட்டுக்கா உட்காந்து டீ காஃபி குடிக்கிறது, இந்த மாதிரி பாண்டிங் ஒரு டெவலப் ஆகணுன்னா நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி 6 மந்த் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக போகும் அன்னும் போது தான் 1.5 வருஷத்துக்குள்ளே கம்பெனி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஷிஃப்ட் ஆகிடுச்சு. என்ன சொன்னாங்க, சரி இவ்வளோ கம்மி சேலரிக்கு வர்றதே 9,000, வேலையெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிருந்துச்சு, எல்லாம் ஓகே, வீட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு மதியானம் குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு சுட சுட சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஸோ அது ஷிஃப்ட் ஆனதுனால அம்மா என்ன சொல்லிட்டாங்க, சும்மா எதுக்குமா இவ்வளோ கம்மி சேலரிக்கு அவ்வளோ தூரம் போகணும், ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த கம்பெனி ஷிஃப்ட் ஆச்சு. பட் 15 கிலோமீட்டர்ன்றது பஸ் பிடிச்சி போயிட்டு இல்லைன்னா பைக்கில் போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்ன்றதுனால விட்டாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சொல்லுவாங்கள்ல, வெண்ணெய் திரண்டு வரும்போது பான் டொம்முன்னு விழுந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. நெய் திரண்டு வரும்போது உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே ஃபீல் தான். ஸோ எனக்கு ஒரு இடத்துல வேலை அட்ஜஸ்ட் ஆச்சு, சரி பண்ணலாம் போகலான்னும் போது கம்பெனி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி லைக் 22ஆம் தேதினா அங்கே ஒரு 8 நாள், இங்கே ஒரு 18 to 20 டேஸ் ஆச்சு. இப்போ நான் ஜூலை 10 உட்காந்து பேசிகிட்ருக்கேன் உங்கள் கூட. ஜூலை 22 வந்தால் மட்டும்தான் 1 மந்த் ஆக போகுது, ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அப்டேட் கேட்ட உடனே, ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்த எனக்கு இது எப்படி எடுத்துக்கணும்னு நிஜமாக தெரியல. ஏதோ இறங்குறது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் எந்த யூடியூபராக இருந்தாலும் நீங்கள் கேட்டுப்பாரு, இல்லை நான் எடுத்த உடனே யூடியூபர் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறது 100ல் என்னை பொறுத்த வரைக்கும் 80% தான் சொல்லுவேன். சரி தப்பாக சொல்லியிருந்தால் தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சிருங்க. லைக் என்ன சொல்கிறேன்னா, லைக் மேரிட் உமனாக இருந்து, லைக் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க யாராச்சும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க், ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க செல்ஃப் அவங்க எதை கட்டி பண்ணிக்கணும், தைரியம் பண்ணிக்கணும், ஆரம்பிக்கலாமா செய்யலாமான்ட்டு அவங்க ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டிக்கு 1000 வாட்டி யோசிக்கணும், பண்ணலாமா வேணாமான்ட்டு பண்ணணும். முடிவு பண்ணதுக்கப்புறம் என்னத்தை பண்ணுறது, இங்கே கொட்டி கிடக்க யூடியூப் கடல் மாதிரி கண்டென்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் கொட்டி கிடக்குறாங்க. இவ்வளோ பெரிய பெரிய கண்டென்ட்ஸ் இருக்கும்போது இதுமா துண்டு இருக்கிற எறும்புங்க நாம் அவங்க கண்ணுக்கு தெரியுமான்ட்டு ஒரு மைண்ட் தாண்ட்டு நமக்கு வந்துடும், பண்ணலாமான்ட்டு. அதையும் மீறி இல்லை நம்ம பண்ணலான்ட்டு எவ்வளவோ யூடியூபர்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. சில யூடியூபர்ஸ் நடுவுலே காணாமல் போயிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இவ்வளோ மேரேஜ் ஆகி லைக் நின்ன செப்டம்பர் தான் 2 years ஆகுது. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். உன்னோட இஷ்டமா நீ பண்ணு, வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் ஒரு ஃபேமிலியில் இருந்து வந்துட்டு லைக் சின்ன ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணி உள்ளே வர்றதுன்றது ஒரு ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. ப்ராசஸ் ஈஸி தான். யூடியூப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி யூடியூப்குள்ளே வர்றது ஒன்று நான் கஷ்டம்னு சொல்லுவேன். லைக் சரௌண்டிங்ஸ் அம்மாவை கேட்கணும், நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸு, நம்ம ஹவுஸ் ஓனர்ஸு, சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்தவங்க நம்ம வீடியோஸை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ
எப்படி பேசுவாங்களோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஆஸ் எ உமனாக நான் என்ன மட்டும் சொல்லலை, இது யாரெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ இது உங்களுக்கும் இன்க்ளூடட் தான். ஓகேவா? இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட டேலண்டான விஷயத்த கண்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க. பட் நான் அதோட யூடியூபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நான் கேட்டேன். இப்போ இருக்கிற அப்டேட்டை நான் கேட்டேன், எனக்கு புரிஞ்சு. பட் ஐ எம் நாட் ஷூர் 100% ஐ எம் பர்ஃபெக்ட். அதை பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்றதுல நான் ஷூராக இல்லை. 80% புரிஞ்சு. நீங்கள் கேட்கலாம், ஏம்மா உன் டேலண்ட் என்ன இருக்கோ அதை நீ காட்டிட்டு யூடியூப் பண்ணிட்டு போமா, உன்னை யாருமா இது பண்ணுறான்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது. நம்ம டேலண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏஐ கிரியேட்டட் வீடியோஸ் நம்மளோட டேலண்ட்டே இல்லாமல் உட்காந்து பண்ணுற வீடியோஸ் கிடையாது. புரிஞ்சு, எனக்கு எல்லாமே புரிஞ்சு, எனக்கு அதோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு. ஆனாலும் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த செய்ய தைரியம் எடுத்து உள்ளே வரும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்றது தான் என்னோட கேள்வி. ஓகே, இப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா என்ன யூடியூப் அப்டேட்டே கொண்டு வரக்கூடாதா? நிறைய லைக் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறவங்களுக்கு எதுவும் பலன் கிடைக்கக்கூடாதான்ட்டு நான் சொல்ல வரல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஓகேவா? இப்போ நீங்கள் புதுசாக ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது, அது நல்லது தான், உங்களுக்கும் ஃப்யூச்சரில் அது நல்லது தானே. டக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு விஷயம் வருது. ஸோ நீங்கள் சொல்லணும், அப்டேட் யார் எப்போ வேணால் வரல, நீ ஆரம்பித்தா அதுக்கு நாங்கள் என்னம்மா பண்ண முடியும்ன்ட்டு நீங்கள் சொல்லலாம். அது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். இத்தனை நாள் யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், என்னத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், யாரை கேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி யோசிச்சு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதை நீ முதல்ல பண்ணியிருக்கலான்னு நீங்கள் சொல்லலாம். பட் சொல்கிறது ஈஸி. அது யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவங்க யாருமே எடுத்தோன்னே இப்படி ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லா யோசித்து 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் 6 மாதம் டைம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தால் ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்னோட இதெல்லாம் என்னன்னா, லைக் ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு ஒன்னே அது நல்ல அப்டேட் தான். அதை வச்சு என்ன உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஓகே, புதுசாக யாராச்சும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவங்க இப்படி ஒரு அப்டேட் கேட்டவுடனே நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்கன்றது தான் என்னோட கொஷன். பட் என்னோட லைஃப் ஸ்டைல், நான் இப்போ வளர்ந்து வந்தது, லைக் எப்படி எந்த ஒரு டேலண்டடும் இல்லாமல் நான் வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். இப்படி எதுவுமே உருப்படியாக போகலையே, அட்லீஸ்ட் இதாச்சும் எனக்கு உருப்படியாக போகும்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். இதுலேயே சின்ன வில்லங்க மாதிரி இருக்கே, இல்லை சின்ன ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். நான் கரெக்டாக கிளைம் பண்ணி மேலே போகணும். ஓகேங்களா? ஓகே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு, உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணணும். இது நான் பேசினது இது எவ்வளோ % கரெக்டாக இருக்குது, எவ்வளோ % நான் தப்பாக பேசியிருக்கேன்றது எனக்கு தெரியாது. ஸோ சரியாக பேசியிருந்தா கமெண்டில் உங்களுக்கு தோணுனதை சொல்லுங்கள். தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு யோசிக்காமல் எந்த கமெண்ட்டும் பண்ணாதீங்க யாருக்குமே. அவ்வளோதான். தேங்க்யூ. பாய்.